விட்டாக்கா அது நல்ல வேலை வரும். இதுதான் ரீஜுவனேட், திரும்பி உயிரை கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக அது மீனிங் என்னன்னாக்கா சத்து போன குணத்துக்கு கூட திரும்பி உயிரை கொடுக்குது, ரீஜுவனேட். அதற்காக தான் கிருஷ்ணா அங்கிருந்து வராது. ஏன் கம்சனை சாவடிக்கிறதுக்காக கிருஷ்ணா அங்கே அந்த உலகத்துல இருந்து கம்சனை சாவடிக்கலாம். கம்சனை சாவடிக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. ஏன் அதற்காக பாவம் அங்கிருந்து இங்கே வரணுமா, ஜெயில பிறவி எடுக்கணுமா, தேவையே இல்லை. கம்சனை நினைச்சாலே போதும். விநாயக சதுர்த்தி ஸ்டோரிஸ் யாராருக்கு தெரியும்? விநாயக இந்த காதலி இந்த மூக்கராஜா மூஷிகராஜ காலில் எப்படி தட்டினாலே அவனுக்கு அவ்வளோ வலி வந்துருச்சு. சும்மா கால் சும்மா அப்படி தட்டினார் விநாயகரை. அவ்வளோ விநாயகரே ஒரு காலில் எப்படி தட்டாக்க மூஷிக ராஜாவுக்கு உயிரே போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக கம்சனை சாப்பிடுறது கிருஷ்ணா அங்கிருந்து வரணுமா? வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அது வந்ததுக்கு எதற்காக? நம்ம எல்லாம் மறந்து போன நம்மளுடைய காரியங்களை திரும்பி நம்ம மூலமாக பண்ண வைக்கிறதுக்காக அவர் வந்து நம்மளுடைய அப்பா. நம்ம எல்லோரும் இந்த உலகத்திலே சுகமாக வாழ்க்கை வாழணும்னு நினைக்கின்றோம். ஆனால் அது சாத்தியம் இல்லை. யாருமே ஹிஸ்டரியில் பார்த்தாக்கா யாருக்குமே சுகமாக வரும். இந்த வருடம் பேர் என்ன? துக்காவே. ஆனால் நீங்கள் யாருக்கிட்டாவது போகிறீங்க. இப்போ இந்த கவுன்சிலிங் கீசிங்கெல்லாம் பண்ணாங்க இல்லையா, சாஸ்திரங்கள் எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா. இப்போ பாமிஸ்ட்ரி, நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி என்னென்னமோ வந்துடுச்சு இல்லையா. அத்தனை பேர்களும் ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? எப்படி இந்த உலகத்திலே சுகமயமான வாழ்க்கை வாழணும் இல்லையா. ஐயோ உனக்கு சரியா இல்லை, இந்த காலம் சரியா இல்லை, இந்த மந்திரம் பண்ணி தரேன், ஒரு 2000 கட்டுங்கோ, மந்திரம் பண்ணி தரேன், உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும். நியூமராலஜி போனாக்கா ஐயோ இந்த நம்பர் சரியா இல்லை, இந்த நம்பர் படி பண்ணுங்க சரியாக போயிடும் இல்லையா. பாமி சேவா உங்கள் ரேகை சரியா இல்லை, இது பண்ணாக்கா உங்களுக்கு சரியாக போயிடும். எல்லோரும் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? நானே சொல்லணும் உங்களுக்கு, சுகமயமான வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதில் லாபம் இருக்கா யாருக்காவது? இப்போ நைட் ஆயிடுச்சு, சூரியன் போய்விட்டாங்க. இந்த நாளில் யாராரு சுகமயமான வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு இருந்தால், யார் கஷ்டத்தை எதிர்பார்த்தாங்களோ அவங்களுக்கும் டே முடிஞ்சிருச்சு இல்லையா. 2 பேருக்கு டே ஆயிடுச்சு. இதில் லாபம் பெற்றவனுக்கு இப்போ பார்த்தாக்கா ஒன்றும் லாபம் இல்லை, நஷ்டம் பெற்றவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. 2 பேருமே வெளியே வந்து விட்டார்கள் இல்லையா. இந்த உலகத்தில் ஆக்சுவல் நம்ம பண்ணுறது என்ன? இப்போ பண்ணுறது எதற்காக? இப்போது நம்ம பண்ணிக்கொண்டு இருக்கிறது எதற்காக? அடுத்த சமயத்துக்காக, நாளைக்காக இப்போது நம்ம பண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த உலகத்தில் எல்லோரும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள்? எப்படி சுகமயமான வாழ்க்கை வாழணும் என்று. ஆனால் ஒன்று சொல்லிக் கொடுக்கறதில்லை. என்ன சொல்லிக் கொடுக்கறதில்லை? நம்ம இன்னைக்கு பண்ணுறதெல்லாம் நாளை நலத்துக்காக பண்ணி கொண்டிருக்கின்றோம் இல்லையா. நான் ரிப்பீட் பண்ணணும். இன்றைய தினம் நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறதெல்லாம் நாளை வருங்காலம் அதில் சுகமயமான வாழ்க்கை வாழணும் என்றதுக்காக இன்னைக்கு எல்லாம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். ஆனால் எல்லோரும் எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க, எப்படி சுகமயமான வாழ்க்கை இப்பொழுது வாழலாம் இருக்கு. ஆனால் ஒன்று சொல்லிக் கொடுக்கறதில்லை. அது என்ன? இன்றைய தினம் யாராவது சுகமயமான வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ, யாராவது கஷ்டமயமான வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ எல்லோருக்கும் இப்போ சூரியன் போய்விட்டாங்கிறது, எல்லோரும் தோல்வி போகிறாங்க. என்ன சொல்லிக் கொடுக்கறதில்லை? 25% வந்துருக்குங்க. என்ன சொல்லிக் கொடுக்கறதில்லை? அது சொல்லிக் கொடுக்கறத பகவத்கீதை. என்ன சொல்லிக் கொடுக்கறதில்லை யாருமே?
நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. எப்படி ஸ்பெகுலேஷன். எல்லோரும் சுமை. இது நல்லா இல்லை, அதனால இது துக்காலயம். எல்லோருக்கும் தெரியும் இந்த உலகம் துக்காலயம் என்று. இருந்தாலும் அவங்க எல்லோரும் சொல்லிக் கொடுக்கிறது எப்படி சுகமயமான வாழ்க்கை வாழலாம் என்றுதான். அதனால ஒரு மிஸ் லிங்க் இருக்கு. அவன் என்ன சொல்லி கொடுக்கறதில்லை, இன்றைய தினம் நம்ம பண்ணிக்கொண்டு இருக்கிறதெல்லாம் நாளை நடப்பிற்காக. நான் சொன்னது உங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. கேள்வியாவது நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிக் கொடுக்கறது எல்லாம் அது வெறும் பகவத்கீதை தான் சொல்லிக் கொடுக்கிறது. அது என்ன? இந்த உலகத்தில் எல்லோரும் எப்படி சுகமயமான வாழ்க்கை வாழலாம் என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் எப்படி இந்த உடலை நம்ம விடணும், அந்த சமயத்திலே எப்படி நம்ம பாவனை இருக்கணும் என்று சொல்லி அதுதான் நாளைக்கு அந்த காலே சுமாம் ஏவ ஸ்மரன் முக்தா கலேவரம் ஏக் நாமேன கௌந்தேய ஜெகத்வித் பரிவர்த்ததே. எப்பொழுது நம்ம இந்த உடலை விடுறோமோ அந்த சமயத்திலே நம்ம பாவனை எப்படி இருக்கோ அதுதான் அடுத்த பிறவிலே நம்ம கடந்து போகிறோம். இந்த வாழ்க்கை சுகமா வாழ்ந்தோமோ கஷ்டமா வாழ்ந்தோமோ அதை பற்றி ஒன்றுமே இல்லை. அது நெக்ஸ்ட் என்னவென்று அது சொல்லி தராது. நீ கஷ்டத்தை அனுபவிச்சியோ சுகத்தை அனுபவிச்சியோ அது என்றது பரீட்சையில மார்க்குக்கு வரவே வராது. பரீட்சையில மார்க்கில் நீ கஷ்டத்தை அனுபவிச்சியோ சுகத்தை அனுபவிச்சியோ, ஆனால் உன்னுடைய உடல் விடுறும் போது நீ எந்த பாவனத்துடன் இருந்தியோ அதுதான் வருது. கஷ்டத்தை அனுபவித்தால் என்ன பாவனை இருக்கும் உடல் விடுறும் போது, சுகத்தை அனுபவித்தால் என்ன பாவனை இருக்க போகுது உடலை விடுறும் போது என்றுதான் கேள்வி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு கேள்வி, ஒரு அம்மா பாவம் ரொம்ப கஷ்டத்தில் கேட்டு இருந்தது. அவங்களுக்கு கல்யாணமாகி எங்கேஜ் ஹஸ்பண்டு, அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், சின்ன சின்ன பசங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே இல்லை. அப்பா அம்மா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணுறாங்களோ, நான் என்ன பண்ணணும், என்னுடைய ஃப்யூச்சர் என்ன கேள்வி. அதுக்கு அவங்க பதில் ஏதோ சொல்கிறாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? கேள்வி எப்படி சுகமயமான வாழ்க்கை வாழணும் என்றதை எப்படி நம்ம பாவனை பகவான் நம் மேலே வைக்கணும். அப்போதான் நம்ம இந்த உடலை விட்டும் போது நம்ம பகவான் உலகத்துக்கு போகணும். இது எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் பகவான் அவங்களுக்கு புகழ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு புகழ் பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் அவ்வளோ அவசியம் இல்லை. நம்ம எல்லோரும் சொல்லிக்கலாம் நானும் அம்மா அப்பா இருந்துட்டு, ஆனால் குழந்தைக்கு ஏதாவது ஜுரம் வந்துட்டு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டருக்கு ஒரு தான் போகலாம். ஏன் மருந்து கொடுத்தாலும் சில சமயத்தில் நோய் குணமாகாது. ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனாலும் பேஷண்ட்டு உயிரோடு இருக்கிறதுக்கு கேரண்டி இல்லை. ஏன்? ஆனால் எல்லாத்துக்குமே அந்த பகவானுடைய ஆணையே இருந்தார். மயா அத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சத்ராஜ். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு புத்தி பிரஷ்டமாக இருக்கிறது. மன சஷ்டியானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி. இந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த வாழ்க்கையிலே நான் நல்ல அதிகத்தில் அதிகம் பைசாவாளவாக இருக்கணும், மில்லியனராக இருக்கணும், கோடீஸ்வரராக